ಬೇಕು. சிலர் கேக்குறாங்க, பாவத்துக்கும் வியாதிக்கும் என்ன சம்பந்தம்? ಕೆಲವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಪಾಪಕ್ಕೂ ರೋಗಕ್ಕೂ ಏನು ಸಂಬಂಧ? வியாதி வர்றதுக்கு பாவம் எப்படி ஒரு காரணமாகும்? ರೋಗ ಬರುವುದಕ್ಕೆ ಪಾಪ ಹೇಗೆ ಕಾರಣವಾಗುತ್ತದೆ? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಾ? திமிர்வாதக்காரனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆತಂದರು. 4 பேர் சேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க. 4 ಜನರು ಬಂದು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. தூக்கிட்டு வந்தவன இயேசுசாமி என்ன சொல்லிருக்கலாம்? ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದ ನಂತರ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳಿರಬಹುದು? என்ன சொல்லிருக்கலாம்? ಏನು ಹೇಳಿರಬೇಕಿತ್ತು? டக்குன்னு அவனை சுகமாக்கி அவனை அனுப்பியிருக்கலாம். ಟಕ್ಕಂತ ಅವನ್ನ ಸೌಖ್ಯಪಡಿಸಿ ಕಳುಹಿಸಿರಬಹುದು. ஆனா இயேசுசாமி தூக்கிட்டு வந்தவன என்ன சொன்னார் தெரியுமா? ಯೇಸುಸ್ವಾಮಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ ನಂತರ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. ನಿನ್ನ ಪಾಪವು ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. எது? வியாதியை சுகமாக்கல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. ಮೊದಲನೇದಾಗಿ ರೋಗ ಸೌಖ್ಯ ಮಾಡಲಿಲ್ಲ, ನಿನ್ನ ಪಾಪವು ಕ್ಷಮಾಪಣೆಯಾಗಿದೆ. இந்த வெளிப்படுத்தல் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்துச்சு. ಈ ಪ್ರಕಟಣೆ ಆದದ್ದು ಕೀರ್ತನೆಗಾರನಾದ ದಾವೀದನಿಗೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்க அநேக டைம் படிச்சிருப்பீங்க, பாட்டா கூட படிச்சிருப்பீங்க. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ವಾಕ್ಯವೇ, ಅನೇಕ ಸಾರಿ ಓದಿರುತ್ತೀರಾ, ಹಾಡಾಗಿ ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಾ. நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 103வது சங்கீதம் 3வது வசனம். 103ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுடைய சரீரத்துல சுகம் கிடைக்கும். ನಿಮ್ಮ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. 103வது சங்கீதம் 3வது வசனம். 103ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಾಕ್ಯ. ಆತನು ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು, ಸಮಸ್ತ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವವನು. கவனிச்சீங்களா? ಗಮನಿಸಿದ್ದೀರಾ? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ನಿನ್ನ ರೋಗಗಳನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸುತ್ತಾನೆ. அருமையான மகனே, மகளே, தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய அக்கிரமங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுது உங்களுடைய நோய் உங்களை விட்டு விலகுகிறது. ಪ್ರಿಯವಾದ ಮಗನೇ, ಮಗಳೇ, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು ಯಾವಾಗ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತದೋ ಆವಾಗ ನಿಮ್ಮ ಸಮಸ್ತ ರೋಗವು ವಾಸಿಯಾಗುತ್ತದೆ. அதனாலதான் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதாக. ಆದ್ದರಿಂದ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಪಾಪವು ಕ್ಷಮೆಪಣೆ ಆಗಲಿ. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு இயேசு சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ಪಾಪವು ಕ್ಷಮಾಪಣೆ ಆದ ನಂತರ ನೀನು ಎದ್ದು ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆ. அதுக்கு பிற்பாடு அவன் எந்திரிச்சு நடந்து போயிட்டான். ಅನಂತರ ಅವನು ಎದ್ದು ನಡೆದುಕೊಂಡು ಹೋದನು. அதே வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ಅದೇ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென்.